அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். நாளை அற்புதமான விநாயகர் சதுர்த்தி அன்று அகத்திய பெருமான் கும்பமுனி சித்தர் வழங்கிய ஒரு சக்திமிக்க மந்திரத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக கணபதியை ஒளிரூபத்தில் பார்க்க முடியும். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால காரியத்தடைகள், செல்வத்தடைகள் சரியாகும். இந்த மந்திரத்தை மட்டும் நாளை இரவு ஜபம் செய்து வாருங்கள். அற்புதங்கள் தேடி வரும். கணபதியின் ஆசிகள் முழுமையாய் கிடைக்கும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தில் இளமறை மேந்தினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை முந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. கஜனன் புத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு பாலாசிரவிதம் நமாவி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, சிவனுக்கு சமமானவர், முருகனின் குரு என்று சொல்லக்கூடிய நமது அற்புத தெய்வீக கும்பமுனி மகாமுனி அகத்திய பெருமான் கணபதியின் அருளை பெறுவதற்கு ஒரு சூட்சமமான மந்திரத்தை வெளிப்படுத்தி உள்ளார். அகத்தியர் பரிபூரணம் 1200 என்கின்ற ஓலைச்சுவடி நூலில் அவர் வழங்கிய மந்திரத்தை அவரோட திருவடிகளை தொட்டு இந்த சிறியோன் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நாளை இந்த வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்கள். அற்புதத்தை கண் முன்னாடி பார்க்க முடியும். தெய்வத்தை பார்க்க முடியும்னா கேட்குறீங்கள, இதை செய்யுங்க, பார்க்க முடியும். இந்த பூஜையை நான் மெயினாக விநாயகர் சதுர்த்தி அன்று எனக்கு தனிப்பட்ட முறையில் செய்வேன். இப்போ பொது மேடையில் பதிவு செய்கிறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கு இந்த பூஜை செய்கிறதுனால ஆகக்கூடிய, இந்த மந்திர பூஜை செய்வதால் ஆகக்கூடிய பலனை அவரோட எழுத்துக்கள்லையே படித்து நான் சொல்கிறேன். நேரப்பா தானுறந்து அட்டாங்க யோகம் நேர்மையுடன் பார்ப்பதற்கு கருவை கேளு. காரப்பா கருணை வளர் கணபதியின் தியானம் கருணை உள்ள வட்டமதில் ஓங்காரம் சாத்தி சேரப்பா ஓங்காரம் தன்னிலே ஸ்ரீ என்று கணபதியின் பீஜந்தானே. சாத்தியோர் சக்கரத்தை முன்வைத்து சகல உபவாசாரம் பூசை பண்ணி போத்தி நன்றாய் ஓரணத்தில் மனதை நட்டி புத்தியுடன் செபிக்கிறார் மந்திரங்கேள். பார்த்திபனே ஓம் நமோ குரு கிளியும் ஸ்ரீ குரு கணபதி சுவாகா என்று புத்தியுடன் 16 உருவே செய்தால் நேத்திரத்தின் பேரொளி போல் மூலநாயகன் நிச்சயமாய் உனது வசம் வசியமாமே. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆமப்பா கணபதியை வசியம் பண்ணி அதன் பிறகு அஷ்டாகம் யோகம் பார்த்தாள் தாமப்பா தன்வசம் அஷ்டாங்க கர்மம் சச்சிதானந்த பூரணத்தினிலே ஓமப்பா 64 சித்தம் உண்மையுடன் தானவாய் தானே செய்வாய். அகத்தியர் பரிபூர்ணம் 1200 சொன்னது. இதன் விளக்கத்தை சொன்னால், நெற்றி பொட்டில் ஒரு ஜீவ ஜோதியை ஏற்றி அருட்பெரும் ஜோதியை விளக்கை ஏற்றி அது நெற்றி பொட்டியில் கவனத்தை வைத்து நீங்கள் 116 முறை ஜபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ குருகிலியும் ஸ்ரீ குரு கணபதியே நமக. ஓம் நமோ குருகிலியும் ஸ்ரீ குரு கணபதியே நமக. 116 முறை ஜபம் செய்த பிறகு நீங்கள் மனதார அடுத்த மந்திரமான ஓம் கிளி அங் உங் நம ஓம் கிளி அங் உங் நம என்கின்ற மந்திரத்தை சொன்னால் அஷ்டாங்க கணபதியான ஆதி கணபதி, மகா கணபதி, நடன கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உக்கர கணபதி, மூல கணபதி என 8 வகை கணபதிகள் இருப்பதாக சொல்லக்கூடிய கணபதிகளும் உங்களுக்கு முன் வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார்கள். 2 மந்திரத்தை சொல்லியிருக்கேன். இந்த 2 மந்திரத்தையும் 116 முறை 116 முறை ஒரு தீபம் ஏற்றி நாளை மாலை ஜபம் செய்து பாருங்கள். நாளை இரவே ஒளிசுரூபமாய் கணபதி காட்சி தருவார். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார். இந்த அற்புதமான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகவும் மறைமுகமாக ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை குருவின் திருவடி ஆசியுடன் உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். யார் இதை செய்ய போகிறீங்க, அகத்தியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளையும் அபரிதமாய் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் சனிக்கிழமை சிறப்பு
மைத்ரு முகூர்த்த யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விழுப்புரத்தில் காலையில் தொடங்கி விழுப்புரத்திலேயே முடியக்கூடிய இந்த யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 31 கோவையில் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, ஊட்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 7 அற்புதமான தெய்வீகமான பௌர்ணமி, அதுவும் சிறப்பு பௌர்ணமியாக வரக்கூடிய சந்திர கிரகணம் வருகிறது. அன்று நான் 27 நபர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு கிரகண எந்திரத்தை என் கையாலேயே வரைந்து தர இருக்கின்ற. உங்கள் பேரையும் விவரங்களுக்கு பதிவு செய்யுங்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். வாழ்க.